11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால அரியர் பிரைவேட் கேண்டிடேட் இவங்க 11th மறுபடியும் எழுதணுமா, அதே மாதிரி 10th பாஸ் பண்ணவங்க டைரக்டா 12th எழுதணுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து ஜிஓ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எனி டைம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல உள்ள சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம அன்அபிஷியலா பார்க்கலாம். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இது அபிஷியல் கிடையாது. எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்ப நான் அபிஷியலா சொல்றேன். இப்ப அன்அபிஷியலா அதை பத்தி பார்க்கலாம். 11th அரியர் உள்ளவங்க மறுபடியும் அரியர் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பா எழுதணும். 2026 மார்ச் ஏப்ரல்ல நடக்கிற அரியர் எக்ஸாம் பிரைவேட் எக்ஸாம் இதை நீங்க கண்டிப்பா எழுதி தான் ஆகணும். அடுத்தது 10th பாஸ் பண்ணவங்க டைரக்டா +2 எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம். இப்போ 10th முடிச்சவங்க, அதாவது 2025 மார்ச் ஏப்ரல்ல பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி 10th பாஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் இயர் 2026ல +2 எழுதலாமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா 10th முடிச்சு அவங்க மேக்சிமம் 1 இயர் கேப் கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் 2 வருஷம் கேப் கொடுக்கற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஜிஓ வந்த உடனே உங்களுக்கு அபிஷியலா வீடியோ போடுறேன். இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு அன்அபிஷியல் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜிஓ எனி டைம் வரும். வந்த உடனே அப்டேட் பண்றேன். சில பேர் கமெண்ட்ல இன்னும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, சப்ளிமெண்டரி எக்ஸாமுடைய மார்க் ஷீட்டு எப்போ வரும், ஒரிஜினல் மார்க் ஷீட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். யாராவது இந்த வீடியோவை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு மிஸ் பண்ண வீடியோ எந்த வீடியோன்னு ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கிங்க.